Hi everyone, welcome to our channel. Let's learn. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10, 11, 12 கூடிய நீக்குரிய ஸ்டடி பிளான் தான். ஸோ இது செகண்ட் மிட்டம் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா நல்ல ஸ்கோர் உங்களுடைய குவார்டர்லி அண்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல எடுத்துருப்பீங்க. ஸோ இது செகண்ட் மிட்டம் கூடிய ஸ்டடி பிளான். ஸோ இப்பதான் போட ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ரீவியஸா போடுற கொஸ்டின்ஸ் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10th சயின்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட், ரேர் அண்ட் மீடியம், பிளேன் சர்ஃபேஸ் அண்ட் கர்வ் சர்ஃபேஸ். பிளேன் சர்ஃபேஸ் வந்து புக்கிங் நீங்க பாத்துக்கோங்க. கர்வ் சர்ஃபேஸ் தான் புக் பேக்ல இருக்கும். ஓகேவா? இந்த கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி 2 செட் நேம்ஸ் கொடுத்திருந்தேன். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டும் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் டென்சர் மீடியமும். ஓகேவா? சோ ஷார்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் முடிச்சு டீடைல்ஸ்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா புக்கிங் கொஸ்டின்ஸும் அதுல இருக்கு. சோ அதை நான் சொல்றேன், அதை படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அந்த லெசன்ல இருக்க ஷார்ட் ஆன்சர்ஸ்ல 2 சம் இருக்கும். வெரி பிரீஃப்லி அப்படின்னு 2 செட் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின்ல. அதுல ஒரு இதுல 3rd சம்மாவும் இன்னொரு 4th சம்மாவும் இருக்கும். ராஜஸ்தான்ல வந்து டெம்பரேச்சர் இவ்வளவு இருக்கு, இப்போ வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து V0 வேல்யூ இதுன்னா அங்க இருக்கிற வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதும் இன்னொரு ஃப்ரீக்வன்சி வேல்யூ கால்குலேட் பண்றது கொடுத்துருப்பாங்க. சோ அந்த 2 சம்மே பார்க்க போக ஏன்னா அது கம்பல்சரியில ரிப்பீட்டடா வர சம். ஸோ இன்னைக்கு மறக்காம இந்த கொஸ்டின்ஸ் அப்படின்னா செம்ம கண்டிப்பா எழுதி பாத்துங்க. இல்ல அப்படின்னா மறப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் 11th physics பாத்தீங்கன்னா cohesive and adhesive force, factors affecting surface tension, capillarity இல்ல capillary action என்ன, வென்ச்சுரிமீட்டரோடைய பிரின்சிபல் அண்ட் யூஸ், பெர்னால்ஸ் தியரம் அதோட பிரின்சிபல் யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ளோ ஆஃப் லிக்விட் ஏதோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. வந்து ஒரு லைன் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் முடிஞ்சிச்சு. நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ்ல புது கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்க கவர் பண்ணா போதும். லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேற கொஸ்டின்ஸும் தேவையில்லை. டீடைல்ல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மாடலஸ், யங்ஸ் மாடலஸ், பல்க் மாடலஸ், ரிஜிடிட்டி மாடலஸ் சொல்லி 3 டைப்ஸ் இருக்கும். ஸ்டேட்மெண்ட், ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன், டெரிவேஷன். மெயின் ஈக்குவேஷன் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த டெரிவேஷன் 3 பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லி கொஸ்டின் இருக்கும். அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டீடைல்ல கேட்பாங்க. ஓகேவா? சோ இன்னைக்கு மறக்காம இந்த கொஸ்டின்ஸை கவர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 12th physics பாத்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் போலரைட்ஸ், ப்ரூஸ்டர்ஸ் லா, பைலாவ் பிளேட், நிக்கல் பிரிசம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஐ டிஃபெக்ட்ஸ், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா, ஆஸ்டிக்மேட்டிசம், பிரெஸ்பயோபியா. இந்த 4 டிஃபெக்ட் புரிய அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு மறக்காம உங்களுடைய கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நீங்க லீவ்ல தான் இருந்திருப்பீங்க. ஸோ இன்னைக்குரிய கொஸ்டின் மறக்காம கவர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவா உங்க ஸ்கூல்ல ஏதாவது கொடுத்துருந்தாலும் அதையும் கவர் பண்ணிடலாம். டெய்லி படிச்சத முன்னாடி படிச்சதே ஒரு ரிவைஸ் பண்ற பழக்கம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா தனியா ஒரு நோட்ல என்னென்ன கொஸ்டின் அன்னைக்கு படிக்கிறீங்களோ அதை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா கடைசியா எக்ஸாம் அன்னைக்கு திரும்ப நீங்க அதை பார்த்தாலே போதும். உங்களால கண்டிப்பா திரும்ப உங்களால முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் இருக்காது. ஓகேவா? சோ எப்படி படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு என்ன மாதிரி இருக்கும், ஈஸியா படிச்சிருவீங்க அப்படின்னா. சரியா? சோ அதனால சொல்றேன், தனியா ஒரு நோட்டை எழுதி பார்த்துக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெய்லி அன்னைக்கு டேட் போட்டு எழுதிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு கொஸ்டின்ஸ் மறக்காம கவர் பண்ணுங்க. தேங்க்யூ.